வணக்கம் உறவுகள் எல்லாரும் எப்படிங்க நாங்கள் இன்றைய அரசியல் பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து கோனஸில் மேயர் எலெக்ஷன் நடைபெற இருக்கின்றது. இந்த மேயர் எலெக்ஷன் ஆனது வந்து மார்ச் மாதம் 15 மற்றும் 22 ஆகிய திகதிகள் வந்து மிகவும் சிறப்பாக இங்கே நடைபெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த இடத்துல தற்சமயம் இருக்கிற ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சியான இரண்டு கட்சிகள் காணப்படுகிறது. இந்த இரண்டு கட்சிகளையும் தாண்டி ஒருவர் சுயேட்சையாக மக்களுக்காக நல்ல ஒரு சிறந்த சேவையை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். இந்த சுயேட்சை வேட்பாளர், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட சேர்ந்து 43 மெம்பர்ஸும் சேர்ந்து இந்த கோனஸில் வந்து ஒரு மேயர் எலெக்ஷனில் தங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் யார் என்ன மாதிரியான வேலைகளை செய்ய போறோம் என்கின்ற விவரத்தை வந்து உங்களுக்கு சொல்வதற்கு இன்னும் சிறிது நேரத்தில் தயாராக இருக்கிறார்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைய கோனஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேயர் கேண்டிடேட்டாக நிற்கிற டீனோட தான் நாங்கள் இந்த வீடியோ தொகுப்பை ஆரம்பிக்க போகிறோம். டீன் என்றவர் வந்து தனிநபராக இவர் யார் என்றதை மக்கள் முதல் தெரிஞ்சு கொள்ளணும். காரணம் வந்து அதை தாண்டி வந்து இவருடைய சேவைகள் எவ்வாறு இருக்குன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய நீங்கள் யார், தனிநபராக நீங்கள் யார், அதை தாண்டி மக்களுக்கு நீங்கள் எவ்வாறான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கீங்க? சரி. Alors je vais parler en français évidemment. Ça fait plus de 30 ans qu'on est à Garges. On est issu d'une famille de 7 frères et sœurs. On est 3 ingénieurs et un médecin à Arneuville. Arneuville, mon frère qui est médecin à Arneuville, et une pharmacienne qui est à Méru. Pour dire à quel point on est issu d'une famille qui se sont investis dans l'éducation et on a réussi dans l'éducation. Et je suis aussi membre d'une association sportive. On a fait pas mal de choses pour que des garçons arrivent à très haut niveau sportivement. C'est vrai que dans notre communauté, on n'a pas beaucoup de gens qui font du sport de haut niveau. Je pense que c'est quelque chose d'important. On a les moyens pour réussir, on a les qualités pour réussir. Il faut absolument réussir dans le milieu sportif et aussi réussir dans le milieu éducatif. C'est les deux axes qui pourraient nous permettre d'aller à un certain hauteur de vie dans notre communauté. நீங்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இருக்குது. ஆனால் இதே இடத்துல வந்து நீங்கள் 10 வருஷமா இந்த அரசியல் சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு தனிநபராக உங்களை சுற்றி ஒரு குழுவை அமைச்சு இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல சுயேட்சையாக நிற்கிறீங்க. ஒருவேளை உங்களுடைய என்ன காரணத்துக்காக நீங்கள் சுயேட்சை அதில் நிற்கிறீங்க? உங்களுடைய சுயேட்சையாக நிற்கிறதுக்கான வெளிப்படையான ஒரு விளக்கத்தை மக்களுக்கு சொல்லுங்கள். Effectivement, à Garges, ça fait plus de 10 ans que je suis un militant écologiste et j'ai essayé de préserver les espaces verts, protéger côté, il y a une autoroute qui a failli construire sur le boulevard intercommunal de Parisis, côté la Muette. Et les gens qui connaissent Garges savent c'est où. Et pourquoi j'ai interdit? Justement parce que ça crée de la pollution. Et c'est la première chose. Deuxièmement, le maire, il est pour ce projet-là. Moi, je suis contre ce projet. Et ce qu'on devrait faire à Garges, c'est préserver les espaces verts, essayer d'améliorer les quartiers populaires, c'est quelque chose d'important. Et il faut savoir aussi qu'il y a des malversations commises par cette municipalité. Il y a un article dans le Parisien qui déclare comme quoi il y a eu des malversations à l'intérieur de ce conseil municipal et il y a eu du favoritisme et il y a eu des corruptions malheureusement. Et ça, on l'a dénoncé déjà plusieurs fois. Et c'est pour ça que je m'oppose face à ce candidat. Et il y a un autre candidat qui est très clivant, qui est accusé d'islamisme, etc. Et il faut le dénoncer aussi. இந்த இடத்துல வந்து அதிகம் வந்து மக்கள் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறேன். அப்படி அவர்களுக்கு அந்த இதாவது இங்கே மட்டும் இல்லை, பிரான்ஸ் ஃபுல்லாக வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒருவேளை மேயராக இந்த போதில் வந்து அந்த மக்களுக்கு எவ்வாறான சேவைகளை வழங்குவதற்கு உங்களுடைய கட்சி தயாராக இருக்கிறது? Alors il faut savoir qu'à Garges, la communauté tamoule subit énormément de violence. Ils arrachent leur chaîne le tali. Et un tali, c'est ce qui permet de montrer comme quoi ils sont mariés. Et c'est quelque chose d'important, c'est quelque chose de symbolique. Et malheureusement, c'est de l'or. Donc ça, il faut absolument éradiquer cette situation. Donc on essaie de faire justement mettre en place une police de proximité dans chaque quartier justement pour qu'on puisse réduire cette problématique. Nos communautés ont énormément peur de ce qui se passe à Garges. Donc on essaie de justement régler ce problème dans les quartiers qui sont où il y a une forte communauté tamoule. உங்களுடைய கட்சி வந்து ஒருவேளை வெற்றி அடையும் பட்சத்தில் மக்களுக்கு எவ்வாறான வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்ற இருக்கிறீங்க? First time, logement. Logement வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறாங்க. Il faut savoir que le logement, c'est un problème majeur dans la ville.
Et je ferai en sorte que chaque appartement qui sera attribué, il y a une commission qui va se venir, on sait à qui ça sera attribué. C'est quelque chose d'important. Il y a beaucoup de logements indignes et on répondra à ces problématiques aussi. Deuxièmement, la sécurité. La sécurité que je vous ai parlé tout à l'heure, où beaucoup de nos concitoyens subissent la violence au quotidien. Je essaierai d'éradiquer ces problématiques. Et troisièmement, la jeunesse et le sport. Je ferai en sorte qu'il y ait un club de cricket soit mis en place à Garges pour que la communauté indienne pakistannaise puisse être dans un niveau d'excellence pour qu'ils puissent participer à des tournois internationaux. C'est quelque chose qui est primordial dans mon projet. Je ferai en sorte que ce projet se réalise. நாங்கள் மேற்கொண்டு இந்த கட்சியில் பயணிக்கிற மற்றும் ஒரு நபரை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் சிவம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் மக்களே, சொந்தங்களே. இன்றைய எங்களுடைய டீனோட சேர்த்து நீங்கள் உங்களுடைய ஒரு மெம்பராக நிற்கிறீங்க. மேற்கொண்டு நீங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும், இவர் சம்மந்தமாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதை தாண்டி ஏதாவது இவருடைய சமூக கடந்த பார்வையில் இவர் என்ன மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு செய்தாருங்கிற விவரத்தை நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு கடந்த 40 வருடமாக கார்ஜியில் இருக்கேன். 40 வருடமாக மாறி மாறி ஓட்டு போடுறேன். ஆனால் எனக்கு மாற்றங்களே கிடையாது. அந்த தருணத்தில் இந்த தடவை டீன் என்கிற என்குயல் ஒரு புது திட்டங்களை கொண்டு வந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று ஒரு ப்ரோக்ராம் போட்டு அது கொண்டு வராப்புல. அந்த வகையில் யார் இவர் அப்படின்னு போய் பார்க்கும்போது இவர் வந்து ஒரு சுற்றுச்சூழல் ப்ரோக்ராமில் 2014 அவர் வந்து அந்த அணியில் சேர்ந்து, அந்த கூட்டணியில் சேர்ந்து பல திட்டங்களை முறியடித்து விட்டுருக்காரு. எப்படின்னாக்கா உத்தரவு ஹைவே அங்கே பாஸ் ஆச்சு. மரங்கள் போக்குவரத்து இடத்துல உள்ள எல்லாத்தையும் அடித்து விட்டு ஹைவே ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வந்தாங்க. கட்டடங்கள் நிறைந்த இந்த ஊரில் மரங்களும் எடுத்து விட்டால் பாக்கி சுற்றுச்சூழல் என்ன இருக்கும்? நல்ல சுவாசமான காற்று ஒன்றுமே இல்லாத பட்சத்தில் அப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்டாப் பண்ண, அது வந்து பிளாக் பண்ண வந்து இவர் முயற்சி எடுத்து அதை நிறுத்திவிட்டோம். அந்த சூழலில் தான் இவரை நான் சந்தித்தேன். ஆமாம், அது ஒரு சமூக நெறி. நம்ம சமூகத்தில் ஒருவர் முன்னிலைக்கு வந்து தன்னுடைய தைரியமும் பின்பலத்தை தேடி, மக்களுடைய ஆதரவை தேடி வரதால் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ண முன் வந்தேன். எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் யாருக்கெல்லாம் நம்ம வாக்களித்திருக்கோம். இந்த தடவை மாற்றத்திற்காக நம்ம சமூகத்தை சார்ந்த தீன் என்கிற என்கிற நான் சப்போர்ட் ஜாயின் பண்ணேன். அதுக்கு தான் நான் வந்தது. ஓகே, நன்றி அண்ணா உங்களுடைய தகவலுக்கு. ஒரு பொதுமகனாக அண்ணனை நீங்கள் ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம்? வணக்கம் அத்தூஸ், அனைவருக்கும் மொஷூர். நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. இவர் நீண்ட காலமாக நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இவருடைய பொதுமக்கள் மேலே உள்ள அக்கறையும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், இந்த மாகாணத்திற்கு என்ன தேவை என்பதை நல்லா அறிந்து வைத்தவர். ஏற்கனவே முன்பு ஒரு காலத்தில் இங்கே பின்னாடி ஒருத்தர் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரப்போ இது மக்களுக்கான இடம், இங்கே எந்த பாதையும் வரக்கூடாது என்று போராடி அதை தடுத்தவர். ஸோ மக்களுக்கு என்ன தேவை என்பதை ஒரு நன்கு அறிந்து வைத்த ஒரே காரணத்திற்காக இவருக்கு நாங்கள் எங்களுடைய சப்போர்ட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி, ஆனால் இன்று கட்டிடங்கள் மட்டுமே நிறைந்து இருக்கிறது. காரணம், மக்கள் கட்டிடங்களுக்குள்ள கொடுத்த ஒரு முக்கியத்துவத்தை மரங்களுக்கு கொடுக்கவில்லை. அதை இவர் மாற்றி மக்களும் மரங்களும் நிறைந்து கலந்து வாழ வேண்டும் என்று நினைப்பார் என்பது நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் எவ்வளவு மரங்களை இந்த இடத்துல நடுவதற்கு நினைச்சு இருக்கிறீங்க? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி சரி. இடம் தேவை. கட்டடங்கள் நிரப்பிவிட்டோம். இனி இருக்கும் இடங்களில் மரத்தை நிரப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி விட்டோம். அத்தோடு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அடுத்த குழந்தைகள் அவர்களுடைய உடற்பயிற்சி நிலையங்கள், எப்படி சொல்கிறது, கிரவுண்டு அனைத்தும் இங்கே தேவைப்படுகிறது. அதுக்கான இடவசதிகளை தற்சமயம் மக்களுக்கு கொடுக்க இதுக்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களோ உள்ளவர்களோ அரசியல்வாதிகளோ இல்லை ஆட்சியாளர்களோ கொடுக்க தவறிவிட்டனர். நாம் அதை மாற்ற வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்ட ஒரே காரணத்தினால் நாம் மாற்று அரசியலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். மாறி நம்ம இது வரைக்கும் இந்த கட்சி அந்த கட்சி செய்வாங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டோம். பட் மக்களுக்கான மாற்றங்கள் அங்கே வரவில்லை என்ற காரணத்தினால் நாம் மாற்று அரசியலை நோக்கி ஒரு நபரை நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். அவர் எங்களுக்கு கிடைத்து விட்டார். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தொடர்ச்சியாக பயணம் செய்யுங்கள். இந்த கட்சியில் நிற்கும் மற்றொரு நபரை சந்திக்க போகிறோம். அவர் எவ்வாறான விடயங்களை கூறுகிறார் என்கிறதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம்.
வணக்கம் அண்ணா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் டீன் அவர்களே. உங்களை பற்றி என்னை பற்றி முதல் நான் சொல்லிக்கிறேன். நான் கடந்த 25-26 வருடங்களாக காஷில் கோனேஸில் தான் வசித்து கொண்டிருக்கின்றேன். அப்போது நண்பர் இவர் 2 வருடங்களாக எனக்கு நண்பரானார் மிஸ்டர் டீன் அவர்கள். அவருடன் பழகும்பொழுது அவருடைய நல்குணம் உதவும் திறன் நிறையா இருக்குது. நம்மளுக்கு தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக எனக்கு தென்பட்டார். அப்போது என்னை அவர் பேசக்குள்ள அவர் நகராட்சி சபை தேர்தலுக்கு கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணியிருக்கக்குள்ள சரி அவருக்காக நம்ம கை கொடுப்போம் என்று நாங்கள் எல்லாம் இறங்கி வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்களையும் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து அரவணைச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இவரை பற்றி. அப்போது எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்னா இன்னொரு விஷயம், இந்த இடத்துல மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் என்ன? இங்கே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது கேஷ் லெகுனஸில். நாங்கள் இது வரைக்கும் எந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் போனாலும் சரியான ஒரு பதில் கிடையாது, ரெஸ்பான்ஸான பதில் கிடையாது. எங்கே போனாலும் நாங்கள் தயங்கி பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்காக பேசக்கூடிய ஒருத்தரை நியமித்தோம்னா அவர் எங்களுக்காக குரல் கொடுக்குறான்னு வாக்களிச்சுக்கிறார், எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் அவங்களுக்கு செய்வோம். இங்கே வந்து நிறையா திருட்டு நடக்குது இந்த ஊரில். செக்யூரிட்டியே கிடையாது. பத்திமாவில் நாங்கள் ரெசிடென்ஸ் பத்திமாவில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த ரெசிடென்ஸ் பத்திமாவில் இருக்கிற கோதியை உடச்சிட்டு உள்ளே வர்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் வராங்க, அதுக்கு சரியான பதில் கிடையாது, ரெஸ்பான்ஸான பதில் கிடையாது எங்களுக்கு. அது சரியில்லை. சரியான கிரவுண்டு கிடையாது இந்த ஊரில். நிறையா பிள்ளைங்க இருக்குது. கிரவுண்டு ஒன்று பெருசாக ஒதுக்குனாங்க. அதில் வந்து அந்த கிரவுண்டில் வந்து எந்த மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. அது கிடையாது. மரங்கள் கிடையாது இந்த ஊரில். அப்போ சுகாதாரம் ரொம்ப சீரடைஞ்சு இருக்கிற மாரி இருக்குது காஷ் லெகுனஸில். நான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊருக்கும் இப்போ இருக்கிற ஊருக்கும் நிறையா வித்தியாசம் நிறையா மாறி இருக்கிறதுனால எங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்குது. இந்த காஷ் லெகுனஸில் தமிழர்கள்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். சரி, அதுக்கு தான் இவர் வந்து எங்ககிட்ட பேசக்குள்ள சரி அவருக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து கைக்கு சேர்த்து அவருக்கு உழைக்கிறதுக்கு பாடுபடுவோம். நாங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தொடர்ச்சியாக பயணம் செய்யுங்க. நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து மெம்பர்ஸோட கேட்டு தெரிஞ்சு கொண்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ஊரில் வசிக்கிற ஒரு பெண்ணோடு தான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வணக்கம். வணக்கம் மிஸ்யூ. வணக்கம். இந்த ஊரில் நான் வந்து 25 வருஷத்துக்கு மேலே வசிக்கிறேன் காஷ் லெகுனஸ். ஆனால் இங்கே வந்து சுதந்திரமும் இல்லை, சுகாதாரமும் அவ்வளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சுதந்திரம் வந்து பெண்கள் போகிறப்போ ஷெயின் நடக்கிறாங்க, திருடர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போது பயந்து போகிறதா இருக்குது. ஒரு காருக்கு போகிறதுனா கூட பயந்து போடுறது. நியூயார்க்கு 8 மணிக்கு மேலேயே வர்றதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பெண்களை வச்சு எனக்கும் பிள்ளைங்களாக இருக்குது, பொம்பளை பிள்ளைங்களாக இருக்குது. வீட்டை பூட்டிட்டு போகிறதுக்கும் பயமாக இருக்குது. இன்னும் நடக்குமோ, என்ன போகுமோ, இப்போ பிள்ளைங்க வந்து என்ன ஆகுமோ சொல்லிட்டு. அப்போ அதனால் தெரிவிக்கிறோம், இவருக்கு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து நாங்கள் வந்து ஓட்டு போடுறோம். எங்களை வந்து தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து இவருக்கு வந்து நாங்கள் சிபாரிசு பண்ணுறோம். மேற்கொண்டு நாங்கள் வந்து சுயேட்சை வேட்பாளரோட, அதாவது சுயேட்சை மேயர் வேட்பாளரோட வந்து நாங்கள் நிறைய விஷயம் கதைச்சோம். அதை தாண்டி வந்து இவரோட சேர்ந்து பயணம் செய்வரோடையும் நாங்கள் நிறைய விஷயங்களை கதைச்சோம். அத்தோட பொதுமக்களோடையும் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை கதைச்சிருக்கிறோம். ஒருவேளை இவர்களுடைய கட்சிக்கு உங்களுடைய வாக்கு நீங்கள் இடுவீங்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி இட்டீங்கள்னு சொன்னால் உங்களுக்காக சரியாக வேலை செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். மேயருக்கு ஆதரவாக இப்போ வந்து இந்த இடத்துல இவ்வளோ பேரும் ஒன்று கூடி இருக்கணும். அத்தோட வந்து இதை தாண்டி இந்த ஊரில் நிறைய மக்கள் வந்து இந்த மேயர் வேட்பாளருக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பதற்கு நிறைய பேர் தயாராக இருக்கணும். நீங்களும் ஒருவேளை இந்த மேயர் எதிர்காலத்தில், அதாவது அடுத்த வருகின்ற மாதங்களில் நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி சபை எலெக்ஷனில் நடைபெறுகின்ற வேட்பாளராக, சுயேட்சை வேட்பாளராக நிற்கும் இவருக்கு நீங்களும் ஆதரவு தெரிவிக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வடிவாக ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்ற விவரங்களை இவர்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய வாக்கு இவருக்கு இடணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாங்க. மார்ச் 15, மார்ச் 22 மேற்கொண்டு On vote tous pour Dean Nguyen, Garges autrement. நன்றி உறவுகளே. மீண்டும் இன்னொரு அரசியல் பார்வையில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.